ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், தேவன் எல்லாம் செய்ய வல்லவர். கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உபாகமம் 28வது அதிகாரம் 10வது வசனம். தெய்வ பயம் நிறைந்த மனிதன் ஒருவன் இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய தலைமை இராணுவ அதிகாரி அவனை இழிவுபடுத்துவதையே வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் இந்த இராணுவ வீரனை சக இராணுவ வீரர்களுக்கு முன்னிலையில் அவமானப்படுத்த வேண்டுமென்ற எண்ணத்தோடு அந்த இராணுவ அதிகாரி அவனை அழைத்து ஒரு ஜீப்பின் சாவியை கொடுத்து அந்த ஜீப்பை அலுவலக வாசலில் கொண்டு போய் நிறுத்தும்படி கூறினார். ஆனால் இந்த இளம் இராணுவ வீரனுக்கோ ஜீப் ஓட்ட தெரியாது. இதனை தலைமை இராணுவ அதிகாரியிடம் கூறினான். ஆனால் அவன் தலைமை இராணுவ அதிகாரி, நீ உன் தேவனிடம் ஜெபித்து வண்டியை இயக்குமாறு மிகவும் இலக்கமாக கூறினார். பின்னர் இளம் இராணுவ வீரன் இராணுவ அதிகாரியிடம் சாவியை பெற்றுக்கொண்டு வாகனத்தை நோக்கி நடந்தான். வாகனத்தின் அருகே சென்று ஜெபித்தான். பின்னர் வண்டியை இயக்க ஆரம்பித்தான். தலைமை இராணுவ அதிகாரி வண்டியை நிறுத்தச் சொன்ன இடத்திலேயே சரியாக நிறுத்தினான். நிறுத்திவிட்டு இறங்கி வந்த இளம் இராணுவ வீரனை பார்த்து மற்ற இராணுவ வீரர்கள் அழுதார்கள். அது மட்டுமன்றி, நீ வணங்குகின்ற தெய்வமே மெய்யான தெய்வம் என்று கூறினார்கள். அந்த தலைவனும் அவ்வாறே கூறினார். இந்த இளம் இராணுவ வீரனுக்கோ மிகவும் வியப்பு. ஏனென்று விசாரித்த போது தலைமை இராணுவ அதிகாரி அவனை அழைத்து கொண்டு ஜீப்பின் இன்ஜின் அருகே கொண்டு போய் நிறுத்தி அந்த ஜீப்பை திறந்து காட்டினார். காரணம், வண்டியில் இன்ஜினே இல்லை. இதனை பார்த்த இளம் இராணுவ வீரன், ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாம் செய்ய வல்ல தெய்வத்தை நான் சேவிக்கின்றேன், அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று கூறினான். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படிப்பட்ட மகத்துவமான ஆச்சரியமான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கின்றார். அந்த இளம் இராணுவ வீரனிடம் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, தானியேல் போன்ற வேத பக்திமான்களின் விசுவாசம் பலமாய் காணப்பட்டபடியால் இப்படிப்பட்ட ஒரு சவாலை ஏற்று தான் ஆராதிக்கிற பரலோகத்தின் தேவனே மெய்யான தேவன் என்பதை வெளிப்படுத்த அவரால் முடிந்தது. நாமும் இதுபோன்ற முழு நிச்சயமான விசுவாசத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொண்டிருந்தோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நமது வாழ்விலும் மகா ஆச்சரியமான செயல்களை செய்ய ஆயத்தமுள்ளவராயிருக்கின்றார். விசுவாசிப்போம், விரைந்து நடப்போம், பரலோகம் சேர்வோம். அன்புள்ள பிதாவே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் எல்லாம் கூடும் என்று நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.